அனைவருக்கும் வணக்கம். மகளிர் நலம் 4ஆம் நாள் வகுப்பு. இன்றைய வகுப்பில் அமெனோரியா என்று சொல்லப்படக்கூடிய தடைப்பட்ட மாத விலக்கிற்கு எப்படி தீர்வு காண்பது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த அமெனோரியாவுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வைத்தியம் என்ன அப்படின்னா, லவங்கப்பட்டையை நல்லா தூள் செஞ்சு வச்சுக்கணும். லவங்கப்பட்டையை தூள் செஞ்சு வச்சுட்டு அதில் அரை தேக்கரண்டி எடுத்து தண்ணியில் போடுறோம். தண்ணியில் போட்டு 4 பங்காக இருக்கக்கூடிய தண்ணி 1 பங்காக வற்றும் வரை நல்லா சூடு பண்ணிக்கிறோம். சூடு பண்ணி அதை காலை மாலை என்று 9 நாட்களுக்கு தொடர்ந்து குடிக்கணும். 9 நாட்களுக்கு தொடர்ந்து குடிக்கும்போது தடைப்பட்ட மாத விலக்கு குணமாகி இயல்பாக உதிரப்போக்கு நடைபெறும். அதே மாதிரி மாதவிடாய் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்கள் முடிந்த அளவுக்கு காலை உணவை காலை 7 மணியிலிருந்து 9 மணிக்குள்ளே முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அக்குபங்க்சரில் காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் இரைப்பை அப்படிங்கிற உறுப்பு சார்ந்தது. இந்த நேரத்தில் நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் சிறந்த முறையில் கிரகிக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய ஆற்றல் முழுமையாக நம்முடைய உடலுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் மாதவிடாய் சார்ந்த தொந்தரவு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நேரத்தில் உணவை எடுத்துக்கிறது சிறப்பு. அடுத்தபடியாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு வைத்திய முறை, இது கர்ப்பப்பை சார்ந்த எந்த பிரச்சனை இருந்தாலும், பிசிஓடி பிசிஓஎஸ் தொடங்கி சதை கட்டி கர்ப்பப்பையில் வரக்கூடிய ஃபைப்ராய்ட் கட்டி வரைக்கும் எந்த தொந்தரவு இருந்தாலும் செய்ய வேண்டிய ஒரு சிகிச்சை முறை. என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு கைப்பிடி வாழைப்பூ நல்லா சுத்தம் செஞ்சு எடுத்துக்கிறோம். அதில் கொஞ்சமாக நீராகாரமோ அல்லது தயிரையோ சேர்த்து நல்லா அரைச்சி காலை வெறும் வயிற்றில் 21 நாட்களுக்கு தொடர்ந்து குடித்து வர கர்ப்பப்பை நல்ல பலமடையும். கர்ப்பப்பை சார்ந்த எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த மருந்தை எடுத்துக்கலாம் தொடர்ந்து 21 நாட்களுக்கு. அடுத்தபடியாக வெஜைனல் இட்சிங் என்று சொல்லப்படக்கூடிய பிறப்புறுப்பில் தோன்றக்கூடிய அரிப்பு. பிறப்புறுப்பில் தோன்றக்கூடிய அரிப்பு வருவதற்கான மிக முக்கியமான காரணம் உடலில் மலம் தேங்கும் போது. அப்போது பேதிக்கான மருந்துகளை எடுக்கிறது மிக மிக முக்கியம். அதோடு சேர்த்து அரிசி கழுவிய தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து பிறப்புறுப்பை கழுவுறது மூலயமா அந்த தொந்தரவை நம்மால் குணப்படுத்த முடியும். நன்றி.